குறிப்பா பாத்தீங்கன்னா ஹோம் லோன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் பேங்க் மூலமா ப்ரொவைட் பண்றாங்க, பிரைவேட் பேங்க் மூலமா ப்ரொவைட் பண்ணாங்க. சில பிரைவேட்லயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த லோன் அமௌண்ட் வந்து வெளியே இண்டஸ்ட்ரிக்கு கொடுக்குறாங்க. இதுல வந்து நான் சொல்ல ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நீங்க என்ன ஹோம் லோன் வந்து அப்ளை பண்ணாலும் கவர்மெண்ட் பேங்க் வந்து ப்ரியாரிட்டி பண்ணுங்க. ஏன் கவர்மெண்ட் பேங்க் ப்ரியாரிட்டி பண்ணீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்மளோட பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். கவர்மெண்ட் பேங்க்ல வந்து பாத்தீங்கன்னா 7.5 இருந்து 8.5 இருக்கும். உங்களுக்கு வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கம்மியான இன்ட்ரெஸ்ட் வந்து லோன் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆளுக்கும் அந்த லோனோட அமௌண்ட், அந்த இன்ட்ரெஸ்டோட அமௌண்ட் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். ஏன் டிஃப்ரெண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சிவில் ஸ்கோர் ஒன்று, உங்களோட சேலரி ஸ்லிப், இதை வச்சுதான் அந்த இன்ட்ரெஸ்டோட அமௌண்ட் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும் போது, உங்களோட சிவில் ஸ்கோர் வந்து நல்லா இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மியான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களோட சேலரி ஸ்லிப் வந்து அதிகமா இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க, நிறைய அமௌண்ட் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. இந்த கவர்மெண்ட் பேங்க்கும் பிரைவேட் பேங்க்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ரெண்டாவது டிஃபரெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ப்ரீ க்ளோசர் முறையில் வந்து நீங்க வந்து எந்த இதுல வந்து அதிகமா இருக்குன்னு சொல்லி நீங்க செக் பண்ணிக்கிறீங்க. கவர்மெண்ட் பேங்கை பொறுத்தவரை நீங்க வந்து ஃப்ரீ க்ளோசர் மூலியமா வந்து இப்ப நீங்க வந்து ஒரு 20 வருஷத்துக்கு லோன் வாங்கிருக்கீங்க, திடீர்னு உங்களுக்கு ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துல ஒரு பேமெண்ட் உங்களுக்கு வந்து எதிர்பாராம உங்களுக்கு ஒரு பேமெண்ட் வந்து வருது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம வாங்கின ஒரு 50 லட்சம் வந்து ஒரு 20 லட்சம் உங்களுக்கு கிடைக்குது, அதை போய் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து ஒரு 5 இயர்ஸ்ல போய் நீங்க க்ளோஸ் பண்றீங்க. அப்புறம் ஊரில் ஒரு அமௌண்ட் சொல்லி சீக்கிரமா இந்த லோனை நீங்க க்ளோஸ் பண்ணலாம் சொல்லி பண்ணீங்கன்னா, கவர்மெண்ட் பேங்க் பொறுத்தவரை ப்ரீ க்ளோஸர் வந்து ஈஸியா நீங்க பண்ணிக்கலாம், அதுக்கு வந்து பெரிய சார்ஜஸ் எல்லாம் பண்ண மாட்டாங்க. ஆனா பிரைவேட் பேங்க் வந்து இவ்வளவு பெர்சன்டேஜ் சொல்லி உங்களுக்கு வந்து நீங்க அந்த பெர்சன்டேஜ் அமௌண்ட் நீங்க கண்டிப்பா நீங்க கட்டணும். உங்கள்கிட்ட வந்து இந்த வட்டியை வந்து அதிகமான வட்டியை வாங்கிட்டு தான் வந்து ப்ரீ க்ளோஸர் வந்து பண்ண சொல்லுவாங்க. எவ்வளவு அமௌண்ட் இவ்வளவு பெர்சன்டேஜ் இருக்கும், இதை வந்து நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிருங்க. சீக்கிரமா மணி கிடைக்கும் சொல்லி நீங்க பிரைவேட் பேங்க் போனீங்கன்னா அதோட இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் பேங்கோட பிரைவேட் பேங்க் வந்து ரொம்ப ஹை அமௌண்ட் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதே மாதிரி பிரைவேட் பேங்க் வந்து பாத்தீங்கன்னா நிறைய சார்ஜஸ் பண்ணுவாங்க, இன்கம் சார்ஜஸ் நிறைய இருக்கும். நீங்க வந்து ப்ரீ க்ளோஸ் பண்ணி நீங்க லோன் அமௌண்ட் க்ளோஸ் பண்ண போனாலே இவ்வளவு பெர்சன்ட் வந்து உங்கள்கிட்ட வந்து நீங்க 15 வருஷம் லோன் பண்ணீங்கன்னா நீங்க சீக்கிரமா க்ளோஸ் பண்ண கூட இவ்வளவு நீங்க லோன் அமௌண்ட் வந்து சம் பெர்சன்ட் வந்து நீங்க பேங்க்கு பே பண்ண வேண்டியது இருக்கும். அதே மாதிரி சர்வீஸ் சார்ஜஸ் நிறைய இது பண்ணுவாங்க. நிறைய வந்து பிரைவேட் பேங்க்ல வந்து உங்களுக்கு வந்து உங்களோட இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் அதிகமா உங்களுக்கு செலவாகும், பிரைவேட் பேங்க்ல வந்து செலவாகும். ஸோ நீங்க வந்து கவர்மெண்ட் பேங்க் சூஸ் பண்ணது பெட்டரான ஆப்ஷனு. உடனே காசு வேணும், சீக்கிரமா வேணும், நான் 15 வருஷம் லோன் போடுவேன், நான் 3-5 வருஷம் அடைச்சிருவேன், குயிக்கா வேணும் அப்படின்னா நீங்க வந்து பிரைவேட் பேங்க் வந்து நீங்க போறது வந்து ஒரு பெட்டரான ஆப்ஷன். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒய்ஃபும் ஒர்க் பண்றாங்க அப்படின்னா, இப்போ லேண்ட் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பேர்ல இருக்குது, ஹஸ்பண்ட் வந்து ஒர்க் பண்றாரு, ஒய்ஃப் ஒர்க் பண்றாங்கன்னா கோ அப்ளிகேட்டா 2 பேரையும் ஆட் பண்ணி இவங்களுக்கு 1 லேக் இவங்களுக்கு 1 லேக், இந்த 2 லேக்ல இருந்து நீங்க 40% வந்து லோன் அமௌண்ட் நிறைய இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். யார் பேர்ல யார் இருக்குதோ அவங்க தான் லோன் வாங்கல. அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருந்தா கூட சேலரி யார் ஒர்க் பண்றாங்களோ அவங்க சேலரி வந்து 40% வந்து நீங்க வந்து லோன் அமௌண்ட் வந்து வாங்கிக்கலாம். பொதுவாக வந்து பேங்கை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து நல்ல சிவில் ஸ்கோர் இருந்ததுன்னா, இப்போ ஸ்டேட் பேங்க் வந்து இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நல்ல சிவில் ஸ்கோருக்கு 7.55 இருந்து உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மியான இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. ப்ராசஸ் ஃபீஸு மித்ததெல்லாம் ரெடி பண்ணதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக ரெடி பண்ணி கொடுக்குறாங்க, ரொம்ப கம்மியான ஃபீஸ் தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஆனால் எல்லா ப்ரைவேட் பேங்க்லையும் வந்து பார்த்தீங்கன்னா 0.5% சம்திங் டிஃப்ரெண்ட்ல வந்து இருக்குது, ரொம்ப அதிக டிஃப்ரெண்ட் கிடையாது. பிரைவேட் பேங்கை கம்பேர் பண்ணுற எல்லா கவர்மெண்ட் பேங்க்லையும் கிட்டத்தட்ட ஒரே இன்ட்ரெஸ்ட் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா இயர் ரெண்டுல இப்போ இவ்வளோ லோன் வந்து அவங்க கொடுக்குறாங்க, ஒரு டார்கெட் இருக்கும். இந்த டார்கெட்ல இத்தனை லட்சம் அமௌண்ட் நீங்க வந்து பேங்க்ல இருந்து இத்தனை கோடி ரூபாய் நீங்க வந்து லோன் அமௌண்ட் கொடுக்கணும், பேங்க்ல வந்து ஒரு டார்கெட் இருக்கும். அதை அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த இயர் ரெண்டுல இல்லை அந்த வருஷ கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோன் அமௌண்ட் வந்து நம்ம பேர் கொடுக்கணும்னு சொல்லிட்டு எங்காவது ஹோம் லோன் மேலா அப்படின்னு சொல்லி ஒரு ஆஃபர் வந்து போடுவாங்க. அந்த மாதிரி இடத்துல நீங்க எப்படி பண்ணீங்கன்னா அதை வந்து நீங்க ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணுங்க. அது பேங்க் லோன் நீங்க அப்ளை பண்ண போனாலே சிலவங்க என்ன நினச்சிடுவாங்க, நம்ம கம்மியான பே பண்ணலாம், நம்ம வந்து 25 வருஷம் போடும் 30 வருஷம் போடும் அப்படிங்கிறது என்னைய கேட்டீங்கன்னா பெஸ்டான ஆப்ஷன் 15 வருஷம் மேக்ஸிமம் வந்து நீங்க போடுங்க. அதுக்கு மேல வந்து போகாதீங்க. உங்களுக்கு இயர் கம்மியாக வட்டி கம்மியாகும். நீங்க 50 லட்ச ரூபா லோன் வாங்கி கிட்டத்தட்ட 1,30,000 ரூபா, சாரி 50 லட்சம் லோன் வாங்கி 1.3 1,30,00,000 ரூபா 1,40,00,000 நீங்க பேமெண்ட் பண்ண மாதிரி இருக்கும் இயர் அதிகமாக. இதே 15 வருஷம் சொல்லி நீங்க கம்மி பண்ணாங்கன்னா 50 லட்சம் உனக்கு 1,10 1,10 1 அந்த மாதிரி மினிமமா கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மியா வரும். ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு மேல உங்களுக்கு சேவ் ஆகும். நீங்க வந்து கெஸ் பண்ணி ஒரு 65 லட்ச ரூபாய்க்கு நம்ம வந்து லோன் வாங்கி கட்டுற ஒரு வீடு கட்டினா வட்டியை கணக்கு பண்ணீங்கன்னா இந்த 66 லட்ச ரூபாய்க்கு வட்டி எல்லாத்தையும் சொன்னீங்கன்னா 1.4 1,40,40,00,000 வரைக்கும் உங்களுக்கு போகும். ஸோ நீங்க வந்து கணக்கு பண்ணி பாத்தீங்கன்னா
இது இல்லாம நீங்க வாங்கின அமௌண்ட் இல்லாம 60 லட்ச ரூபாய்க்கு 80 லட்ச ரூபாய் நீங்க வட்டி கட்டுற மாதிரி இருக்கும். பொதுவா எல்லாத்தோட கனவு ஆசைகள் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு இடம் வாங்கி ஒரு வீடு கட்டி செட்டில் ஆயிடும் அப்படிங்கிறது எல்லாத்தோட ஆசைகள் இருக்கும். இதுல வந்து நம்ம ஒரு இடம் வாங்கி வீடு கட்டுறது பாத்தீங்கன்னா, இப்போ உள்ள காலகட்டத்துல விலைவாசி எல்லாம் அதிகமா இருக்கிறதுனால பொருளாதார சூழ்நிலை நம்மகிட்ட வந்து போதுமான மணி இருக்குது இல்லை. இதனால நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஹோம் லோன் மூலியமா வந்து பாதி அமௌண்ட் லோன்ல பேங்க்ல லோன் வாங்கிட்டு கொஞ்சம் அமௌண்ட் நம்ம ரெடி பண்ணி போட்டு கட்டணும் எல்லாம் பிளான் பண்றோம். ஆனா இதுல வந்து என்னென்ன விஷயத்துல வந்து மக்கள் ஏமாறாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஹோம் லோன்ல வந்து அதை பத்தி ஃபுல் விவரம் தெரியாம நம்ம அவசரமா ஒரு இடம் வாங்கி சீக்கிரமா வீடு கட்டணும், நம்மளுக்கு காசு மணி கிடைச்சா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோம் லோனை போய் அப்ரோச் பண்றாங்க. இந்த ஹோம் லோன்ல என்னென்ன விஷயங்கள் மூலியமா நம்ம லோன் வாங்கலாம், இதை தெரிஞ்சுக்கிட்டா நம்மளுக்கு வந்து பல லட்சங்கள் மணி வந்து சேவ் ஆகும். குறிப்பா பாத்தீங்கன்னா ஹோம் லோன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் பேங்க் மூலியமா ப்ரொவைட் பண்றாங்க, பிரைவேட் பேங்க் மூலியமா ப்ரொவைட் பண்றாங்க. சில பிரைவேட்லயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த லோன் அமௌண்ட் வந்து வெளியே இண்டஸ்ட்ரிக்கு கொடுக்குறாங்க. இதுல வந்து நான் சொல்ல ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நீங்க என்ன ஹோம் லோன் வந்து அப்ளை பண்ணாலும் கவர்மெண்ட் பேங்க் வந்து ப்ரியாரிட்டி பண்ணுங்க. ஏன் கவர்மெண்ட் பேங்க் ப்ரியாரிட்டி பண்ணீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்மளோட பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். கவர்மெண்ட் பேங்க்ல வந்து பாத்தீங்கன்னா 7.5 ல இருந்து 8.5 இருக்கும். உங்களுக்கு வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கம்மியான இன்ட்ரெஸ்ட் வந்து லோன் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆளுக்கும் அந்த லோனோட அமௌண்ட், அந்த இன்ட்ரெஸ்டோட அமௌண்ட் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். ஏன் டிஃப்ரெண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சிவில் ஸ்கோர் ஒன்று, உங்களோட சேலரி ஸ்லிப், இதை வச்சுதான் அந்த இன்ட்ரெஸ்டோட அமௌண்ட் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும் போது. உங்களோட சிவில் ஸ்கோர் வந்து நல்லா இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மியான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களோட சேலரி ஸ்லிப் வந்து அதிகமா இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க, நிறைய அமௌண்ட் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. இந்த கவர்மெண்ட் பேங்க்கும் பிரைவேட் பேங்க்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ரெண்டாவது டிஃபரெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ப்ரீ க்ளோசர் முறையில் வந்து நீங்க வந்து எந்த இதுல வந்து அதிகமா இருக்குன்னு சொல்லி நீங்க செக் பண்ணிக்கிறீங்க. கவர்மெண்ட் பேங்கை பொறுத்தவரை நீங்க வந்து ஃப்ரீ க்ளோசர் மூலியமா வந்து இப்ப நீங்க வந்து ஒரு 20 வருஷத்துக்கு லோன் வாங்கிருக்கீங்க, திடீர்னு உங்களுக்கு ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துல ஒரு பேமெண்ட் உங்களுக்கு வந்து எதிர்பாராம உங்களுக்கு ஒரு பேமெண்ட் வந்து வருது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம வாங்கின ஒரு 50 லட்சம் வந்து ஒரு 20 லட்சம் உங்களுக்கு கிடைக்குது, அதை போய் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து ஒரு 5 இயர்ஸ் நீங்க க்ளோஸ் பண்றீங்க. அப்புறம் ஊரில் ஒரு அமௌண்ட் வந்து சொல்லி சீக்கிரமா இந்த லோனை நீங்க க்ளோஸ் பண்ண சொல்லி பண்ணீங்கன்னா, கவர்மெண்ட் பேங்கை பொறுத்தவரை ப்ரீ க்ளோசர் வந்து ஈஸியா நீங்க பண்ணிக்கலாம், அதுக்கு வந்து பெரிய சார்ஜஸ் எல்லாம் பண்ண மாட்டாங்க. ஆனா பிரைவேட் பேங்க் வந்து இவ்வளவு பெர்சன்டேஜ் சொல்லி உங்களுக்கு வந்து நீங்க அந்த பெர்சன்டேஜ் அமௌண்ட் நீங்க கண்டிப்பா நீங்க கட்டணும். உங்கள்கிட்ட வந்து இந்த வட்டியை வந்து அதிகமான வட்டியை வாங்கிட்டு தான் வந்து இந்த ப்ரீ க்ளோசர் வந்து பண்ண சொல்லுவாங்க. எவ்வளவு அமௌண்ட் இவ்வளவு பெர்சன்டேஜ் இருக்கும், இதை வந்து நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிருங்க. அடுத்த முக்கியமான பாயிண்ட் வந்து, நீங்க லோன் போறதா இருந்தா லாங் டேர்ம்க்கு வந்து லோன் வந்து போடாதீங்க. நீங்க வந்து இப்போ எக்ஸாம்பிள் சொல்றேன், இப்போ வந்து 10 லட்ச ரூபா வந்து ஒருத்தர் ரமேஷ் ஒருத்தர் லோன் வாங்குறாரு, சுரேஷ் ஒருத்தர் 10 லட்ச ரூபா லோன் வாங்குறாங்கன்னா, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ கவர்மெண்ட் பேங்க்ல நீங்க வந்து வாங்குறீங்க 7.50 இல்ல 7.7 சம்திங் வாங்குறாங்கன்னா, இவர் வந்து 25 வருஷத்துக்கு வந்து லோன் வாங்குறாரு, இவர் வந்து 20 வருஷத்துக்கு லோன் வாங்குறாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நீங்க வந்து இந்த 50 லட்சம் ரூபாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் வந்து இப்போ நீங்க வந்து 7.5% அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்போ 10 லட்ச ரூபாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா 75,050 ரூபாய். அதாவது நான் வந்து எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன், 1 லட்ச ரூபாய் லோன் வாங்கினா 7,500 ரூபாய் வந்து உங்களுக்கு வந்து வட்டி 1 லட்ச ரூபாய்க்கு அப்படின்னு சொல்லி பக்கத்துல நீங்க இந்த 15 வருஷத்துக்குள்ள கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கவங்க வந்து பாத்தீங்கன்னா மந்த்லி இஎம்ஐ அமௌண்ட் ஒரு 2000 ரூபாய் 3000 கொஞ்சம் எக்ஸஸா வரும். இப்போ இவங்க 4000 ரூபாய் மந்த்லி வந்து இஎம்ஐ கட்டுறாங்கன்னா, இவங்க வந்து 4000 ரூபாய் கட்டுறதுக்கு பதிலாக இவங்க வந்து பாத்தீங்கன்னா 4700 ரூபாய் 4500 அந்த ரேஞ்சில இருந்து கட்டுவாங்க. கொஞ்சம் அமௌண்ட் டிஃப்ரெண்டா கட்டுவாங்க. ஆனா இவங்களுக்கு வந்து ஓவராலா நீங்க கணக்கு பண்ணிச்சல, நீங்க 50 லட்சம் ரூபாய் லோனுக்கு வட்டி மட்டுமே 75,000 ரூபாய். அப்ப வந்து 1 கோடியே 75,000 ரூபாய் வந்து நீங்க வந்து பேங்க் திருப்பதா இருக்கும். இதே நீங்க வந்து ஒரு 15 வருஷம் ஒரு 10 வருஷம் முன்னபட்டி நீங்க சாப்பிட்டா வந்து நீங்க வந்து இயர் கம்மியா போட்டு இஎம்ஐ அதிகமா போட்டீங்கன்னா, நீங்க இந்த 1 கோடியே 25 லட்சம் 1.25 வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1க்குள்ள முடியும் 25 லட்சம் உங்களுக்கு சேவ் ஆகும். அதாவது இயர் கம்மியாக உங்களுக்கு வந்து இந்த லோனோட வட்டியோட அமௌண்ட் வந்து குறையும். அதே மாதிரி வந்து நீங்க ஸ்டார்டிங்ல வந்து நீங்க கட்டக்கூடிய எல்லா அமௌண்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா வட்டிக்குள்ள மட்டும்தான் கழிச்சு விடுவாங்க, தவிர உங்களை வந்து இதுல கழிச்சு விட மாட்டாங்க. உங்களோட மெயின் பேலன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கழியாது. பொதுவா வந்து பாத்தீங்கன்னா நீங்க பேங்க்ல லோன் அப்ளை பண்ண போறீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வந்து உங்களோட சிவில் ஸ்கோர் எவ்வளவு இருக்குது, என்னென்ன டாக்குமெண்ட் இருக்குது, இது எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கணும். என்ன பேங்க்ல எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க ஃபர்ஸ்ட் அதெல்லாம் நீங்க டீட்டெயிலா 1க்கு 2 3 பேங்க்ல போய் பார்த்து எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க என்னன்னு சொல்லி நீங்க பார்த்து வாங்கணும். இதுல ஒரு டிராபேக் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பிரைவேட்டுக்கும் கவர்மெண்ட் பேங்க்கும் நீங்க வந்து கவர்மெண்ட் பேங்கோட பிரைவேட் பேங்க்ல போய் இப்போ நீங்க லோன் அப்ரோச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு குயிக்கா ப்ராசஸ் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட் பேங்க்ல வந்து பாத்தீங்கன்னா
30 வருஷத்துக்கு வந்து ஈசி டாக்குமெண்ட் கேட்பாங்க, சேல் டாக்குமெண்ட் பார்ப்பாங்க, மூலப்பத்திரம் கேட்பாங்க. எல்லா டாக்குமெண்ட்டும் நீங்க கரெக்டா வச்சுருந்தா கூட இந்த டாக்குமெண்ட் வேணும், அந்த டாக்குமெண்ட் வேணும், அது சொல்லி உங்கள்கிட்ட எல்லா டாக்குமெண்ட்டும் வாங்கி உங்களுக்கு நிறைய அலைய வைப்பாங்க. அலைய வச்சு எல்லா டாக்குமெண்ட்டும் கரெக்டா இருந்து எல்லாத்தையும் ப்ராப்பரா செக் பண்ணி நீங்க எல்லாமே கரெக்டா வச்சிருந்தா கூட சரி, உடனே வந்து நீங்க அப்ரோச் பண்ணி நீங்க அவசரத்துக்கு வாங்க முடியாது. ஆனா பிரைவேட் பேங்கை பொறுத்தவரை நீங்க எல்லா டாக்குமெண்ட் ஓரளவு கரெக்டா வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமா ப்ராசஸ் பண்ணிடுவாங்க. எல்லா டாக்குமெண்ட்டும் செக் பண்ணி ரொம்ப குயிக்கா வந்து உங்களுக்கு வந்து மணி எடுக்க போறீங்க. வீடு கட்டணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்குது, ஒரு 50% மணி நீங்க போட்டீங்க, நான் அமௌண்ட் தேவைப்படுதுன்னா பிரைவேட் பேங்க்ல போனீங்கன்னா உங்களுக்கு இமீடியட்டா லோன் அமௌண்ட் வந்து சீக்கிரமா ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ரொம்ப ப்ராசஸ்லாம் இருக்காது, கொஞ்சம் குயிக்கா டாக்குமெண்ட்லாம் எல்லாம் வெரிஃபை பண்ணி அவங்களே கொடுத்து எல்லா சப்போர்ட்டும் பண்ணி உங்களுக்கு ஹைட் பண்ணி சீக்கிரமா பண்ணி கொடுத்துருவாங்க. சீக்கிரமா மணி கிடைக்கும் சொல்லி நீங்க பிரைவேட் பேங்க் போனீங்கன்னா அதோட இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் பேங்கோட பிரைவேட் பேங்க் வந்து ரொம்ப ஹை அமௌண்ட் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதே மாதிரி பிரைவேட் பேங்க் வந்து பாத்தீங்கன்னா நிறைய சார்ஜஸ் பண்ணுவாங்க, இன்கம் சார்ஜஸ் நிறைய இருக்கும். நீங்க வந்து ப்ரீ க்ளோஸ் பண்ணி நீங்க லோன் அமௌண்ட் க்ளோஸ் பண்ணி போனாலே இவ்வளவு பெர்சன்ட் வந்து உங்கள்கிட்ட வந்து நீங்க 15 வருஷம் லோன் பண்ணீங்கன்னா நீங்க சீக்கிரமா க்ளோஸ் பண்ண கூட இவ்வளவு நீங்க லோன் அமௌண்ட் வந்து சம் பெர்சன்ட் வந்து நீங்க பேங்க் பே பண்ண வேண்டியது இருக்கும். அதே மாதிரி சர்வீஸ் சார்ஜஸ் நிறைய இது பண்ணுவாங்க. நிறைய வந்து பிரைவேட் பேங்க் வந்து உங்களுக்கு வந்து உங்களோட இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் அதிகமா உங்களுக்கு செலவாகுது, பிரைவேட் பேங்க்ல வந்து செலவாகும். ஸோ நீங்க வந்து கவர்மெண்ட் பேங்கை சூஸ் பண்ணது பெட்டரான ஆப்ஷனு. உடனே காசு வேணும், சீக்கிரமா வேணும், நான் 15 வருஷம் லோன் போடுவேன், ஆனா நான் 3-5 வருஷம் அடைச்சிருந்தா குயிக்கா வேணும் அப்படின்னா நீங்க வந்து பிரைவேட் பேங்க் வந்து நீங்க போறது வந்து ஒரு பெட்டரான ஆப்ஷன். அது மட்டும் இல்லாம நீங்க லோன் போடுற எல்லா பேங்க்லயுமே அவங்க வந்து சொல்றக்கூடிய விஷயம் என்னன்னா இன்சூரன்ஸ் வந்து எடுத்துக்கிறங்க அப்படிம்பாங்க. ஏன் இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறதுன்னு சொல்லி சொல்றாங்கன்னா ரெண்டு விஷயம். ஒண்ணு வந்து நம்ம நம்ம பண்ண சொந்த வீடுக்காக நம்ம ஹோம் லோன் வாங்கி பண்ணி முடிச்சு ஒரு இயற்கை வெள்ளத்துல ஏதாவது வீடுக்கு ஏதாவது அசம்பாவிதம் இருந்துச்சோ டேமேஜ் ஆச்சுன்னா கூட சரி, இந்த இன்சூரன்ஸ் மூலியமா அது கவர் ஆயிரும். ஒண்ணு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம லோன் எடுக்கிற நம்ம வீட்டுல நம்ம குடும்ப தலைவர் வந்து லோன் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சு, சப்போஸ் இயற்கை வரணும் ஏதாவது நடந்ததுன்னா இந்த லோன் எல்லாமே பாத்தீங்கன்னா அவங்க குழந்தைகளுக்கு வந்து பாதிக்கும். அவங்க தான் எல்லாமே கட்டுற மாதிரி, அவங்க ஃபேமிலி மூலியமா கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அவங்க வந்து திடீர்னு வந்து ஒரு சும்மா வந்தா பாதிச்சிடக்கூடாதுக்காக பர்சனல் லைஃப் இன்சூரன்ஸும் போட சொல்லுவாங்க. உங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண ஹோமுக்கும் வந்து இன்சூரன்ஸ் போட சொல்லி எல்லா பேங்க்லயும் வந்து அது வந்து அவங்களே வந்து ஒரு பிசினஸா பேங்க்ல இருக்க ஷாப்பே பண்றாங்க. நீங்க அந்த பேங்க்ல தான் நீங்க இன்சூரன்ஸ் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்க வேற பேங்க்ல இருக்கட்டும் சரி, வேற ஏதாவது இடத்துல நல்ல ஒரு இன்சூரன்ஸ் கிடைக்கினா கூட நீங்க வெளியே கூட எடுத்துக்கலாம். ஆனா நீங்க வந்து பேங்க் மூலியமா அது கட்டாயம் பண்றாங்கன்னா நீங்க எடுத்துக்கிற நல்ல விஷயம் தான். ஆனா அந்த பேங்க்ல தான் எடுக்கணும்னு கட்டாயப்படுத்தினா நீங்க அங்க எடுத்துக்கிறாங்க. ஒரு கொஞ்சம் வெயிட் பண்ணி எடுத்துக்கிறீங்க. அதே மாதிரி இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரு 50 லட்ச ரூபா லோன் போறீங்கன்னா இன்சூரன்ஸ் அமௌண்ட் ஒரு 2 லட்ச ரூபா இருக்குன்னா அந்த 2 லட்சத்தை இதுல ஆட் பண்ணி 52 லட்ச ரூபாய் உங்களுக்கு வந்து மந்த்லி வந்து இஎம்ஐ பே பண்ற மாதிரி பண்ணிடுறாங்க. ஸோ அதுக்கும் நீங்க சேர்த்து வட்டி கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த தப்பு பண்ணாதீங்க. நீங்க வந்து 2 லட்சம் இன்சூரன்ஸ் எடுத்திருக்கீங்கன்னா நல்ல விஷயம் தான். அந்த இன்சூரன்ஸ் வந்து மோஸ்ட்லி எடுக்கவங்க யாருக்கும் அந்த இன்சூரன்ஸ் வந்து வாங்குறது இல்லை. நல்லபடியா அவங்க அந்த வீடை கட்டி முடிச்சிருக்காங்க, லோன் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட் ஒரு 90% வேஸ்டா தான் போகுது. ஒரு 10% மக்களுக்கு மட்டும் யூஸ் ஆகுது, ஏதாவது இயற்கை அசம்பாதத்தினால. நீங்க அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த மணியை சேவ் பண்ணி சொல்லிட்டு அந்த 2 லட்ச ரூபாய் இன்சூரன்ஸ் அமௌண்ட்டுக்கும் நீங்க வட்டி வந்து பே பண்ணுது, உங்களுக்கு அது வந்து லாஸ். அதே மாதிரி இந்த இதுல என்னென்ன மாதிரி வந்து லோன் டைப் இருக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க வந்து ஒரு ஃபிளாட் இண்டிவிஜுவலா ஃபிளாட் வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நீங்க இடம் முடிக்கிறதுக்கு முன்னாடி எம்ஓடி வந்து நீங்க பண்ணணும். நீங்க அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அமௌண்டோட எம்ஓடி வந்து நீங்க பண்ணி செக்யூரிட்டி, உங்க லேண்டோட மொத்த செக்யூரிட்டி நீங்க வந்து அமௌண்ட் கொடுக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க ஹோம் இண்டிவிஜுவலா நீங்க வீடு கட்டுறீங்கன்னா நீங்க வந்து ஒரு இன்ஜினியர் வச்சு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லாயர் வச்சு லீகல் செக் பண்ணணும், அதுக்கு நீங்க ஃபீஸ் பே பண்ணணும். அது இல்லாம ஒரு இன்ஜினியர் வச்சு எஸ்டிமேட் பண்ணணும், நீங்க எவ்வளவு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போறீங்க, எவ்வளவு உங்களோட மந்த்லி வருமானம், இது எல்லாத்தையுமே செக் பண்ணி நீங்க வந்து ஒரு இன்ஜினியர் வச்சு எஸ்டிமேட் வாங்கணும், அதுக்கு நீங்க அமௌண்ட் பே பண்ணணும். அது மட்டும் இல்லாம நீங்க வந்து எவ்வளவு வந்து உங்களோட இன்கம், இப்ப நீங்க வந்து மந்த்லி ஒரு 1 லேக் சேலரி வாங்குறீங்கன்னா அதுல இருந்து 40% 40,000 ரூபாய் மட்டும் நீங்க லோன் கட்டுற மாதிரி இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒய்ஃபும் ஒர்க் பண்றாங்க அப்படின்னா, இப்போ லேண்ட் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பேர்ல இருக்குது, ஹஸ்பண்ட் வந்து ஒர்க் பண்றாரு, ஒய்ஃப் ஒர்க் பண்றாங்கன்னா கோ அப்ளிகேட்டா 2 பேரையும் ஆட் பண்ணி இவங்களுக்கு 1 லேக் இவங்களுக்கு 1 லேக், இந்த 2 லேக்ல இருந்து நீங்க 40% வந்து லோன் அமௌண்ட் நிறைய இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். யார் பேர்ல இடம் இருக்குதோ அவங்க தான் லோன் வாங்கல. அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருந்தா கூட சேலரி யார் ஒர்க் பண்றாங்களோ அவங்க சேலரி வந்து 40% வந்து நீங்க வந்து லோன் அமௌண்ட் வந்து வாங்கிக்கலாம். பொதுவாக வந்து பேங்கை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து நல்ல சிவில் ஒர்க் இருந்ததுன்னா, இப்போ ஸ்டேட் பேங்க் வந்து இப்போதைக்கு பாத்தீங்கன்னா நல்ல சிவில் ஒர்க்கு 7.5
7.55 இருந்து உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மியான இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. ப்ராசஸ் ஃபீஸ் மித்ததெல்லாம் ரெடி பண்ணதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமா ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. ரொம்ப கம்மியான ஃபீஸ் தான் மெயின்டைன் பண்றாங்க. ஆனா எல்லா பிரைவேட் பேங்க்லயும் வந்து பாத்தீங்கன்னா 0.5% சம்திங் தான் டிஃபரெண்ட்ல வந்து இருக்குது. ரொம்ப அதிக டிஃபரெண்ட் கிடையாது. பிரைவேட் பேங்க் கம்பேர் எல்லா கவர்மெண்ட் பேங்க்லயும் கிட்டத்தட்ட ஒரே இன்ட்ரெஸ்ட் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பேங்க்ல வந்து பாத்தீங்கன்னா இயர் ரெண்டுல இப்போ இவ்வளவு லோன் வந்து அவங்க கொடுக்கணும், அவங்களுக்கு ஒரு டார்கெட் இருக்கும். இந்த டார்கெட்ல இத்தனை லட்சம் அமௌண்ட் நீங்க வந்து பேங்க்ல இருந்து இத்தனை கோடி ரூபாய் நீங்க வந்து லோன் அமௌண்ட் கொடுக்கணும், பேங்க்ல வந்து ஒரு டார்கெட் இருக்கும். அதை அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த இயர் ரெண்டுல இல்ல அந்த வருஷ கடைசியில வந்து பாத்தீங்கன்னா இந்த லோன் அமௌண்ட் வந்து நம்ம பேக் கொடுக்கணும்னு சொல்லிட்டு எங்காவது ஹோம் லோன் மேலா அப்படின்னு சொல்லி ஒரு ஆஃபர் வந்து போடுவாங்க. அந்த மாதிரி இடத்துல நீங்க எப்படி பண்ணீங்கன்னா அதை வந்து நீங்க ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணுங்க. அதுல என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ராசஸ் ஃபீஸ், டாக்குமெண்ட் சார்ஜஸ், இந்த மாதிரி நிறைய வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ பண்ணி கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து உங்களுக்கு 50-60,000 ரூபாய் அமௌண்ட் சேவ் பண்ணது மாதிரி உங்களுக்கு வந்து கிடைக்கும். அவங்களே ஹோம் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்கன்னா. ஆனா நீங்க போய் அப்ரோச் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த ஃபீஸ் அமௌண்ட் வைக்கிறது எல்லாமே நீங்க தான் அலையணும், டாக்குமெண்ட் ரெடி பண்ணணும், வெரிஃபை பண்ணணும், இது எல்லாமே நீங்களே அலைய மாதிரி இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா இந்த அமௌண்ட் உங்களுக்கு சேம் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் தான், சேம் லோன் அமௌண்ட், இதுல எதுவுமே கம்மி பண்ண போறது இல்லை. மித்த இது வந்து பாத்தீங்கன்னா அந்த ப்ராசஸ் ஃபீஸ், அந்த எக்ஸ்ட்ரா ஃபீஸ்லாம் நிறைய ஆட் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் பண்ணி இதெல்லாம் உங்களுக்கு கிடையாது. மெகாவா நிறைய பேர் ஒரே இடத்துல லோன் ஹோம் லோன் மெகா போட்டாங்கன்னா இந்த ஆஃபர்லாம் பண்றாங்க. நீங்க அப்ரோச் பண்ணி பாருங்க. அடுத்தது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பேங்க் லோன் வந்து நீங்க வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி, இப்ப நீங்க வந்து ஒரு பேங்க்ல வந்து பிரைவேட் பேங்க்ல வந்து நீங்க வந்து லோன் அப்ளை பண்ணிட்டீங்க, ஆல்ரெடி வாங்கி கட்டிட்டு இருக்கீங்க. இப்போ வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து வேற ஒரு பேங்க்ல இருக்குது அப்படின்னா, இந்த பேங்க்ல இருந்து அந்த பேங்க் வந்து நீங்க ஷிஃப்டிங் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு வந்து என்ன மாதிரி ஷிஃப்டிங் பண்ணணும்னா அதுக்கு எவ்வளவு வந்து சர்வீஸ் சார்ஜ் ஆகும், என்ன மாதிரி அப்படிங்கிறது இது எல்லாத்தையுமே நீங்க பேங்க்ல கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து ஒரு 0.25% தான் டிஃபரெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நீங்க இந்த ப்ராசஸ் ஃபீஸுக்கும் அதுக்கும் கிட்டத்தட்ட ஈக்குவல் ஆகும். நீங்க சேஞ்ச் பண்ண அவசியம் இல்லை. 0.5% மேல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கம்மியாது, 1% மேல இன்ட்ரெஸ்ட் கம்மியாகுதுன்னா நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க. அதே மாதிரி நம்பர் ஆஃப் இயர், இப்போ வந்து ஒரு 20 வருஷம் இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க சேஞ்ச் பண்ணுங்க. ஒரு 5 வருஷம் 6 வருஷம் தான் பேலன்ஸ் இருக்குது ஹோம் லோன் அப்படின்னா நீங்க அதை சேஞ்ச் பண்ணதுக்கு ப்ராசஸ் ஃபீஸுக்கும் எல்லாமே ஈக்குவல் வரும். அதே மாதிரி உங்களுக்கு இந்த லோன் எப்படி கொடுப்பாங்கன்னா, இப்போ வந்து எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு 30 வயசு ஆகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவங்க வந்து என்ன 60 வயசுல இருந்து அவங்க கணக்கு பண்ணுவாங்க. 60 வயசுல இருந்து உங்களுக்கு 30 வயசுல 30 வருஷம் வந்து அந்த பேங்கோட லோன் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. இப்போ உங்களுக்கு 40 இயர்ஸ் ஆகுதுன்னா 20 இயர் தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த இயரை கம்மி பண்ணி தான் எவ்வளவு அமௌண்ட் எத்தனை இயர் நீங்க பே பண்ண மாதிரி இருக்கும். மேக்சிமம் வந்து அதிகமான இயர் நீங்க எடுக்காதீங்க. பேங்க் லோன் நீங்க அப்ளை பண்ண போனாலே சிலவங்க என்ன நினைச்சுடுவாங்க, நம்ம கம்மியான இஎம் பே பண்ணலாம், நம்ம வந்து 25 வருஷம் போடும் 30 வருஷம் போடும் அப்படிங்கிறது என்னைய கிடையாது. பெஸ்டான ஆப்ஷன் 15 வருஷம் மேக்சிமம் வந்து நீங்க போடுங்க. அதுக்கு மேல எதுவும் போகாதீங்க. உங்களுக்கு இயர் கம்மியாக வட்டி கம்மியாகும். நீங்க 50 லட்ச ரூபாய் லோன் வாங்கி கிட்டத்தட்ட 1,30,000 ரூபாய், சாரி 50 லட்சம் லோன் வாங்கி 1.3 1,30,00,000 ரூபாய் 1,40,00,000 நீங்க பேமெண்ட் பண்ண மாதிரி இருக்கும் இயர் அதிகமான. இதே 15 வருஷம் சொல்லி நீங்க கம்மி பண்ணாங்கன்னா 50 லட்சம் ரூபாய் உனக்கு 1,10 1,10 1 அந்த மாதிரி மினிமமா கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மியா வரும். ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு மேல உங்களுக்கு சேவ் ஆகும். நீங்க வந்து கெஸ் பண்ணி ஒரு 65 லட்ச ரூபாய்க்கு நம்ம வந்து லோன் வாங்கி கட்டுற ஒரு வீடு கட்டினா வட்டியை கணக்கு பண்ணீங்கன்னா இந்த 66 லட்ச ரூபாய்க்கு வட்டி எல்லாத்தையும் சொன்னீங்கன்னா 1.4 1,40,00,000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு போகும். ஸோ நீங்க வந்து கணக்கு பண்ணி பாத்தீங்கன்னா இது இல்லாம நீங்க வாங்கின அமௌண்ட் இல்லாம 60 லட்ச ரூபாய்க்கு 80 லட்ச ரூபாய் நீங்க வட்டி கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ மேக்சிமம் வந்து இயர் ரொம்ப தள்ளாதீங்க. கம்மியான இயர்லயே நீங்க அப்ரோச் பண்ணுங்க. இவ்வளவு ஏதாவது ஜுவல்ஸ் லோன் கிடையாது, ஜுவல் லோன் முடிஞ்சுது, இல்ல வேற ஏதாவது உங்களுக்கு அமௌண்ட் வருதுன்னா சீக்கிரமா வந்து நீங்க இந்த ப்ரீ க்ளோஸ் பண்ண மட்டும் ஒரு முக்கியமான விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒண்ணு உங்களுக்கு திடீர்னு ஒரு 5-10 லட்சம் உங்களுக்கு அமௌண்ட் கிடைச்சிச்சு, ஒரு அமௌண்ட் உங்களுக்கு வந்திருக்குன்னா இந்த அமௌண்ட் கொண்டு போய் நீங்க பேங்க்ல போய் பே பண்ணச்சுல இந்த 10 லட்ச ரூபாய் கிடைச்சுன்னா நீங்க மந்த்லி வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், நீங்க மந்த்லி வந்து ஒரு 50,000 ரூபாய் நீங்க வந்து இஎம்ஐ கட்டிட்டு இருக்கீங்க. நம்ம போய் ஒரு 10 லட்ச ரூபாய் பே பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து இஎம்ஐ காசு வந்து 50 லட்சத்துக்கு மேல 45,000 ரூபாய் கட்டுங்க, 50,000 ரூபாய்க்கு பதிலாக 40,000 5,000 ரூபாய் உங்களுக்கு கம்மி பண்ணி கட்டுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா நீங்க அதை வந்து என்ன ஏதுன்னு விவரத்தை கட்டிடுங்க. அந்த மாதிரி கட்டாதீங்க. அதே லோன் அமௌண்ட் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க, அமௌண்ட்டை மட்டும் தான் கம்மி பண்ணுவாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப வந்து நீங்க வந்து ஒரு 15 வருஷம் போட்டிருக்கீங்கன்னா அந்த இயரை கம்மி பண்ணுங்க. நீங்க மாசம் கட்டுறதுல அதே ஃபீஸ் மாசம் நீங்க இன்ட்ரெஸ்ட் 50,000 ரூபாய் கட்டிட்டு இருந்தீங்கன்னா இதே 50,000 ரூபாய் கட்டிட்டு போடுங்க. நீங்க ஒரு 10 லட்சம் அடிஷனல் அமௌண்ட் பே பண்ணா கூட இந்த அமௌண்ட் வந்து கம்மி பண்ணாதீங்க. 50,000க்கு மேல எனக்கு 40,000 ரூபாய் 45 ரூபாய் கம்மியா கிடைக்கும் சொல்லி கம்மி பண்ணாதீங்க. இப்ப நீங்க 15 வருஷம் கட்டுறது வந்து 5 வருஷம் கம்மி பண்ணுங்க. அந்த இயரை கம்மி பண்ணிட்டு மெயின் அமௌண்ட்ல நீங்க வாங்கின லோன் அமௌண்ட்ல போய் அந்த 10 லட்சத்தை நீங்க டெபாசிட் பண்ணி அந்த மாதிரி பேங்க்ல சொல்லி நீங்க பே பண்ணுங்க. ஏன்னா பேங்க்ல வந்து இதை 19 கரெக்டா சொல்றது கிடையாது.
என்ன பண்றாங்கன்னா உங்களுக்கு அவங்க நீங்க கொடுத்த காசுக்கு வந்து மாசம் 5000 ரூபாய் குறையுது, அதே 20 வருஷம் கட்டுறதுனீங்கன்னா உங்களுக்கு வட்டி தான் வேஸ்ட் ஆகும். ஸோ இயரை நீங்க வந்து 15 வருஷத்துக்கு பதிலாக ஒரு 3 வருஷம் 4 வருஷம் முன்னக்கூட்டியே முடியாத மாதிரி நீங்க கட்டக்கூடிய அமௌண்ட்டை மந்த்லி கட்டுற இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை கம்மி பண்ணாதீங்க, இயரை மட்டும் கம்மி பண்ணுங்க. இதனால உங்களுக்கு வந்து ஒரு 5 வருஷத்துக்கு நீங்க வந்து 50,000 ரூபாய் கட்டினீங்கன்னா இதுல ஒரு 5 லட்சம் ரூபாய் மேல உங்களுக்கு அமௌண்ட் சேவ் ஆகும். இந்த பெரிய அமௌண்ட் வந்து உங்களுக்கு சேவ் ஆகும். இதுக்காக தான் இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு பேங்க்ல போய் அப்ரோச் பண்ணி நீங்க வந்து எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து என்ன மாதிரி ரூல்ஸ் கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பேங்க்ல வந்து நீங்க லோன் அப்ளை பண்றீங்க அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்கன்னா